RSS சங்க பரிவார கூட்டங்களும் ஹெச் ராஜாவும் அயோத்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம், அயோத்தி ஆகிவிட்டது, அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். தோழர்களே, திருப்பரங்குன்றத்துக்கு அயோத்தியும் வராது, வரவும் முடியாது. சொல்லி காட்டுகின்றோம், அயோத்திக்கு எஸ்டிபி கட்சி வரும் இன்ஷா அல்லாஹ். அயோத்திக்கு மட்டும் இல்ல, வாரணாசிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும், மதுராவுக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்பொழுது தற்பொழுது நடைமுறையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக 3 மாவட்ட கவுன்சிலர்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கிடைத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கொஞ்சம் தாயா, இங்க வராத அயோத்தி, நாங்க அங்க வருவோம். எஸ்டிபி கட்சி வரும், அயோத்திக்கு வரும், மதுராவுக்கு வரும், வாரணாசிக்கும் வரும். கொஞ்சம் பொறுத்து. நிரந்தர நண்பனும் இங்கே அரசியல் கிடையாது, நிரந்தர பகைவனும் இந்த அரசியல் கிடையாது என்று சொல்லி காட்டுவார்கள். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தன்னுடைய நிரந்தர எதிரியை சங்க பரிவார கூட்டத்தை RSS சித்தாந்தத்தையும் நிரந்தர எதிரியாக சொல்லிக்கொண்டு களம் இறங்கி இருக்கின்றது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எந்த அளவுக்கு என்றால், இந்திய மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் RSS சித்தாந்தத்தை பிடுங்கி எறிவதை தன்னுடைய இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.